ஒரு லாரியை பயன்படுத்தி 18,400க்கும் மேற்பட்ட வேப் பொருட்களையும் 1,400 வேப் தொடர்புடைய பாகங்களையும் கடத்த முயன்றதாக கூறப்படும் மலேசிய நபர் ஒருவரை சிங்கப்பூர் அதிகாரிகள் துவாஸ் செகண்ட் லிங்கில் கைது செய்தனர். செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த சாதனங்களை சிங்கப்பூர் தடை செய்ததில் இருந்து நில சோதனை சாவடிகள் வழியாக நடந்த மிகப்பெரிய வேப் கடத்தல் இது என்று சிங்கப்பூரின் குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாகனத்தின் ஆபத்து மதிப்பீட்டை அதிகாரிகள் நடத்திய பிறகு சோதனை சாவடிக்கு லாரி வந்தபோது முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பின்னர் அதிகாரிகள் லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வேப்பு பொருட்களை கண்டுபிடித்தனர். கைப்பற்றப்பட்ட பொருட்கள் உட்பட விசாரணைக்காக சுகாதார அறிவியல் ஆணையத்திடம் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.